யாழ்ப்பாண இளைஞர்கள் எல்லோரும் குடு அடிப்பவர்கள் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு கருத்து. ஐக்கிய நாடுகள் சபையிலே தனக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தனக்கு பாதுகாப்பில்லை, தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காகத்தான் அந்த ஐக்கிய நாடுகள் சபையை அவர் பாவித்திருக்கின்றார். எங்களுடைய இனத்தை நாங்கள் கேவலப்படுத்துகின்ற வேலையை இனிமேலும் அவமதிக்க முடியாது. உடனடியாக அவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து எங்களுடைய யாழ்ப்பாண இளைஞர்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அவருக்கு துணிவு இருந்தால் எங்களுடைய யாழ்ப்பாண இளைஞர்களோடு நேரடி விவாதத்துக்கு வருவதற்கு அவர் தயாரா. இப்பொழுது கூட அவரை புலம்பெயர் நாடுகளுக்கு அழைத்திருக்கக்கூடியவர்கள் அவரோட ஆரம்பத்தில் இருந்தவர்கள் அல்ல, புதிதாக அவரோட நட்புறவிலே வாரவர்களை பயன்படுத்தி தனக்கான தனிப்பட்ட நலன்களை அனுபவித்த பிற்பாடு அவர்களை கலட்டி விட்டு விட்டார். அண்மையில் கூட ஒருவர் என்னுடைய அழைத்து அவருடைய தொலைபேசி இலக்கத்தை கேட்டார். அவரை எங்கே சந்திக்கலாம் என்று கேட்டார். ஆனால் சந்திக்கக்கூடிய இடமோ அலுவலகமோ அல்லது அவர்களுடைய ஒரு வீடோ இங்கே இல்லை, ஒரு வாசஸ்தலமோ இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினரை யாழ்ப்பாண இளைஞர்களுடன் பகிரங்க விவாதத்துக்கு வருமாறு சாவகச்சேரி நகர சபையின் உபதவிசாளரும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பிரச்சினையின் போது அர்ச்சுனாவுக்கு ஆதரவு வழங்கியவருமான ஞானப்பிரகாசம் கிஷோர் சவால் விடுத்துள்ளார். யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அண்மையிலே வெளிநாட்டிலே ஜூவனிலே நின்று கொண்டு அவர் பேசுகின்ற விடயங்கள் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றன. குறிப்பாக அவர் அங்கே நின்று கொண்டு யாழ்ப்பாண இளைஞர்கள் எல்லோரும் குடு அடிப்பவர்கள் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு கருத்து. ஏனென்று சொன்னால் எங்களுடைய இளைஞர்கள் யாழ்ப்பாண இளைஞர்களை ஒரு அவமதிக்கும் விதமாக அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய ஒவ்வொரு இளைஞர்களையும் யாழ்ப்பாண இளைஞர்களை அவர் அவமதிக்கும் முகமாக அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே அவர் அந்த கருத்தை வாபஸ் பெற வேண்டும். நான் தவறுதலாக நான் மதுபோதையிலே அந்த கருத்தை தெரிவித்து விட்டேன் என்று அவர் பகிரங்கமாக ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும். யாழ்ப்பாண இளைஞர்களிடம் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையிலே யாழ்ப்பாணத்திலே இளைஞர்கள் போதைப்பொருள் எத்தனை வீதமானவர்கள் பாவிக்கின்றார்கள், எத்தனை பேர் போதைப்பொருளுக்கு அடிமையான என்ற ஒரு விவரம் அவரிடம் இருக்கின்றதா? எழுந்தமானமாக அவர் வளமையாகவே அவர் கதைப்பதாக தான், எழுந்தமானமாக தன்னுடைய வாய்க்கு வந்ததை அவர் பேசுவது வளமை. அதை போல எங்களுடைய யாழ்ப்பாண இளைஞர்களை அவமதிக்கும் பேசின விடயத்தை நான் மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கின்றேன். அவர் இதற்கு பகிரங்கமாக எங்களது யாழ்ப்பாண இளைஞர்களிடம் பகிரங்கமாக இந்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அதையும் விடுத்து வெக்கக்கேடு என்னென்னு சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையிலே போய் அவர் தன்னுடைய ஆதாரங்களை பல மாதங்கள் செலவழித்து ஆதாரங்கள் சேகரித்தார் சொல்லுகின்றார்கள். நாங்கள் நினைத்தோம் ஏதோ எங்களுடைய தமிழின படுகொலைக்கு எதிரான ஆதாரங்களை அவர் வைத்திருக்கின்றார்களோ என்று சொல்லி யோசித்தால், தனக்கு எதிராக போடப்பட்ட 25 வழக்குக்கும் எதிரான ஆதாரங்களை வைத்துக்கொண்டு தான் அந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே தனக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தனக்கு பாதுகாப்பில்லை, தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காகத்தான் அந்த ஐக்கிய நாடுகள் சபையை அவர் பாவித்திருக்கின்றார். உண்மையிலேயே எங்களுடைய இறுதி யுத்தத்திலே நடந்த தமிழின படுகொலைக்கு நீதி வேண்டும், தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரித்தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையை எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் காலகாலமாக. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், காணாமல் போனவர்களுடைய உறவுகள் போய் ஐக்கிய நாடுகள் சபையிலே எங்களுடைய உறவுகளை காணவில்லை, இராணுவத்திடம் கையளித்த உறவுகள் நேரடியாக கையளித்ததற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கின்றோம், ஆகவே அவ்வாறான உறவுகளை காணவில்லை என்ற சாட்சியங்களைத்தான் ஐக்கிய நாடுகள் சபையிலே போய் தெரிவிப்பது வளமை. ஆனால் வேடிக்கை என்னவென்று சொன்னால், அவர் ஐக்கிய நாடுகளிலே போய் தனக்கு எதிராக இந்த இலங்கையிலே உள்ள 25 வழக்குகளுக்கும் எதிராக அவர் ஐக்கிய நாடுகள் சபையிலே முறையிட்டிருக்கின்றார். உண்மையிலேயே அவரோட ஒரு சட்டத்திறனி கூட தெரிவான்னு நினைக்கிறேன். அவருடைய சட்ட ஆலோசகரோ அவரது உதவியாளரோ எடுபடியோ தெரியல. அவள் உண்மையாக ஒரு சட்டத்திறனி என்றால் அவள் சொல்லிக் கொடுக்கணும் ஐக்கிய நாடுகள் சபையிலே என்ன விடயத்தை பேச வேண்டும், எது தொடர்பாக அங்கே கலந்துரையாட வேண்டும் என்ற விடயங்களை அவர் அறிவிட்டிருக்க வேண்டும். அவரும் வேடிக்கை என்னவென்று சொன்னால், பேரளவிலே ஒரு சட்டத்திறனி என்று இருக்கின்றார். நாங்கள் நினைக்கவில்லை அவர் எங்கேயாவது நீதிமன்றங்களுக்கு வழக்காட செல்வதாக நானும் அறியவில்லை. ஆகவே அப்படியான ஒருவரை ஆலோசகராக வைத்துக்கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையிலே போய் எங்களுடைய இனத்தை விற்கின்ற, எங்களுடைய தமிழர்களுடைய மானத்தை கப்பலென்ற வேலையை தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் வாய்க்கு வந்தபடி தன்னுடைய கருத்துக்களை உணர்வது வளமை.
அதை போல இந்த எங்களுடைய இளைஞர்களையும் எங்களுடைய தமிழ் இனத்தையும் ஒரு கேவலப்படுத்தும் முகமாக மலினப்படுத்தும் முகமாக அவர் அங்கே சென்று இவ்வாறான விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். உண்மையிலேயே அவரை அங்கே அழைக்கின்ற இவ்வளவு செலவழித்து அந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு அழைத்த புலம்பெயர் உறவுகளிடம் மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையிலேயே இங்கே காணாமல் போன உறவுகள் இராணுவத்திடம் தங்களுடைய கணவனையோ தங்களது பிள்ளையையோ நேரடியாக கையளித்தவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களை நீங்கள் ஐக்கிய நாடுகளுக்கு அழைத்து அங்கே சாட்சி சொல்ல வையுங்கள். பாதிக்கப்பட்ட மக்களை சாட்சி சொல்ல அங்கே அழையுங்கள். யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் இருக்கின்றார்கள். யுத்தத்திலே குடும்பங்களை இழந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவ்வாறானவர்களை ஐக்கிய நாடுகள் சபைக்கு அழைத்து எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய வலியையும் நாங்கள் இறுதி யுத்தத்திலே ஏற்பட்ட அந்த வலியை அங்கே தெரிவிக்கிறதுக்கு சாட்சியாக இங்கே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சாட்சியாக இருக்கின்றார்கள். ஆகவே அவ்வாறானவர்களை நீங்கள் அங்கே அழைத்து செல்லலாம். இவ்வாறு தேவையில்லாத ஒரு தமிழ் இனத்தை கேவலப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களை அழைத்து எங்களுடைய இனத்தையும் எங்களுடைய மண்ணையும் நீங்கள் விற்கின்ற செயற்படுத்தான் புலம்பெயர் உறவுகள் செய்கின்றீர்கள். ஆகவே தயவு செய்து இவ்வாறான புலம்பெயர் அமைப்புகளிடம் நாங்கள் மன்றாட்டமாக கேட்கின்றோம். எங்களது பாதிக்கப்பட்ட உறவுகளை நீங்கள் அழைத்து அங்கே ஐக்கிய நாடுகள் சபையிலே சாட்சி சொல்ல வைக்க வேண்டும். இவ்வாறான ஒரு வேடிக்கையான மனிதர்களை வேடிக்கையான பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு அந்த நேர விரயம் அந்த வீண் விரயம் பண விரயம் போன்றவற்றை செய்யாமல் இவர்கள் தொடர்ந்து இதைத்தான் செய்வார்கள். நீங்கள் அடுத்த முறையும் அழைத்தாலும் இதைத்தான் செய்வார்கள். அவர்கள் அங்கே தமிழனுக்காக இந்த எங்களுடைய இனத்துக்காக ஐக்கிய நாடுகள் சபையிலே தமிழின படுகொலை தொடர்பாக ஏதாவது ஒரு வசனம் திறந்தாரா, ஏதாவது ஒரு வாய் திறந்தாரா? இல்லை. தனக்கு தனிப்பட்ட ரீதியிலே தனக்கு இவ்வாறான ஒரு வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. தனக்கு தனிப்பட்ட ரீதியிலே அவர் உண்மையை சட்ட விரோதமாக செய்கின்றவைக்கு இங்கே வழக்குகள் போடுவது உண்மை. அண்மையிலே பார்த்தீங்கன்னா தெரியும், கொழும்பிலே ஒரு நோ பார்க்கிங் வாகனம் அங்கே நிறுத்த முடியாத இடத்திலே கொண்டே வாகனத்தை நிறுத்துகின்றார். அங்கே அதை நிறுத்த வேண்டாம் என்று சொன்ன போலீசாரை இவர் கேவலப்படுத்துகின்றார். பக்கத்திலே ஒரு சட்டத்திறனி சிரித்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு தெரியாதா இந்த இடத்திலே வாகனம் நிறுத்தக்கூடாது, எங்கே வாகனம் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி சில சட்ட ஆலோசனைகளாக அவர் தெரிந்திருப்பார் தானே. வீதி போக்குவரத்து சட்டங்கள் கூட அந்த சட்டத்தினைக்கு தெரியாது. ஆகவே இவ்வாறானவர்களை வைத்துக்கொண்டு எங்களுடைய இனத்தை நாங்கள் கேவலப்படுத்துகின்ற வேலையை இனிமேலும் அவமதிக்க முடியாது. உடனடியாக அவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து எங்களுடைய யாழ்ப்பாண இளைஞர்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் தெரியாமல் வாயுளறி இந்த யாழ்ப்பாண இளைஞர்கள் அனைவரும் குழுவுக்கு அடிமையானவர்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன். ஆகவே என்னை பகிரங்கமாக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் அதற்கான விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டும் என்பதை நான் இந்த வழியிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர் தன்னுடைய காணொலிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவற்றை காணொலிகள் பார்க்க முடியாமல் இருக்குது. ஒரு வக்கிரமான ஒரு கேவலமான ஒரு இளைஞர்களோ அல்லது ஒரு குடும்பத்தினரோ பார்க்க முடியாத ஒரு கேவலமான கருத்துக்களை தான் அவர் தெரிவித்து வரார். குறிப்பாக இளைஞர்களை தூண்டுற விதமாக, இல்லாட்டி இளைஞர்களை குடும்பங்களை அவருக்கு எதிராக கருத்து போடுறவர்களை அச்சுறுத்தும் விதமாகத்தான் அவர் கருத்தை போடுறார். நீங்கள் பார்த்துருங்க, அவர் சொன்ன அந்த ஒரு விடுதியில் நடந்த மாதிரி சம்பவம் தான் உங்களுக்கு நடக்கும், ஆம்பளை என்ன வா பாப்பம் என்று சொல்லி ஒவ்வொருத்தரையும் அச்சுறுத்துற மாதிரி தான் அவர் தன்னுடைய வீடியோ பதிவுகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார். இந்த சேட்டை அவர் விடக்கூடாது. உண்மையாக நாங்கள் அதை இவற்றை முகநூலம் முடக்கிற தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அது இளைஞர்களுக்கும் பாதிப்பு, எங்களுடைய இனத்துக்கும் பாதிப்பு. இவரை இப்படியே விட்டால் அது எல்லாருக்கும் ஒரு பாதிப்பான விஷயம். ஆகவே நாங்கள் இவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு முதல் சிந்தித்து நிதானமாக கருத்துக்களை சொன்னால் பரவாயில்லை. அவருக்கு துணிவிருந்தால், இன்றைக்கு நான் பகிரங்கமாக சொல்கிறேன், அவருக்கு துணிவிருந்தால் எங்களுடைய யாழ்ப்பாண இளைஞர்களோடு நேரடி விவாதத்துக்கு வருவதற்கு அவர் தயாரா, நேரடியாக தன்னுடைய கருத்துக்களால் மோதுவதற்கு அவர் தயாரா என்று சொல்லி நான் இந்த இடத்தில் அவருடைய பகிரங்கமாக ஒரு விவாதத்துக்கு அவரை அழைத்து நிற்கின்றேன். உண்மையிலேயே அவர் தன்னுடைய கருத்துக்களை அவர் பகிரங்கமாக சொல்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் தனிப்பட்ட ரீதியிலே ஒரு குடும்பங்களை அவருக்கு எதிராக கருத்திடுபவர்களை அச்சுறுத்தும் விதமான கருத்துக்களை இடுவதைத்தான் நாங்கள் வன்மையாக எதிர்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக உண்மையிலே அவர் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஊழல் அல்லது மருத்துவ மாவியாக்கள் தொடர்பாக ஊழல்களை வெளியிலே கொண்டு வருவேன், மருத்துவ மாவியாக்களை ஒழித்து காட்டுவேன் என்ற ஒரு கோஷத்தோடு தான் வந்தவர். அப்படி அவர் ஒரு நின்றபடியால் நாங்களும் அவருக்கு பின்னால் நின்று இந்த மக்கள் நின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அவர் தன்னுடைய தனிப்பட்ட நலன்களுக்காக இந்த அனைத்து விடயங்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவர் ஏதாவது ஒரு மருத்துவ விடயம் தொடர்பாக, மருத்துவ ஊழல் தொடர்பாக ஏதாவது ஒரு ஆதாரத்தோடு ஏதாவது ஒரு விடயம் வெளியிட்டிருக்கின்றார்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய மக்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். மருத்துவ ஊழல் தொடர்பாக அவர் ஏதாவது ஒரு விடயத்தை வெளியிட்டிருக்கின்றார்களா? உண்மையிலேயே நாங்கள் வெக்கி தலைகுனிகின்றோம். இவ்வாறான ஒரு மனிதருக்காக நாங்கள் அந்த
வைத்தியசாலைக்கு முன்னாலே ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டோம் என்பதை நினைத்து நாங்கள் வெக்கி தலைகிடுகின்றோம். ஆகவே இவர் இதையும் பயன்படுத்தி கொண்டு காலத்துக்கு காலம் ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொருவரையும் அவர் புதிதாக பயன்படுத்தி கொண்டே இருப்பார். ஆரம்பத்திலே இருந்தவர்கள் அவரோடு இப்போது இல்லை. அவரோடு இணைந்து தேர்தலிலே போட்டியிட்டவர்கள் அவரோடு இப்போது இல்லை. இப்பொழுது கூட அவரை புலம்பெயர் நாடுகளுக்கு அழைத்திருக்கக்கூடியவர்கள் அவரோடு ஆரம்பத்தில் இருந்தவர்கள் அல்ல, புதிதாக அவரோட நட்புறவிலே வாரவர்களை பயன்படுத்தி தனக்கான தனிப்பட்ட நலன்களை அனுபவித்த பிற்பாடு அவர்களை கலட்டி விட்டுவார். இதுதான் அவருடைய ஒரு சுபாவம். உண்மையிலேயே எங்களுடைய மக்களுக்காக அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். எங்களுடைய மக்களினுடைய எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றன. மக்கள் இன்றைக்கு அவரை சந்திக்க முடியாத நிலையில் இருக்கின்றனர். அண்மையில் கூட ஒருவர் என்னுடைய அழைத்து அவருடைய தொலைபேசி இலக்கத்தை கேட்டார். அவரை எங்கே சந்திக்கலாம் என்று கேட்டார். ஆனால் சந்திக்கக்கூடிய இடமோ அலுவலகமோ அல்லது அவர்களுடைய ஒரு வீடோ இங்கே இல்லை, ஒரு வாசஸ்தலமோ இல்லை. அவர் இப்பாறு தன்னுடைய நலனுக்காக இப்படியே போய் மக்களை ஏமாற்றி கொண்டு தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்காக மக்களை ஏமாற்றி கொண்டு வாழ்வதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னால் இங்கே எங்களுடைய பிரதேசத்திலே எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றன. இனி மழை காலம், பாரிய வெள்ள பிரச்சனை வரும், வடிகால் பிரச்சனைகள் வரும். ஆகவே அதையெல்லாம் அவர் பார்ப்பதில்லை. மருத்துவ ரீதியாக மருத்துவ பிரச்சனைகள் கூட இருக்கின்றன. ஆகவே ஒரு வைத்தியராக இருந்து கொண்டு அது ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளை முகம் கொடுக்காமல் மக்களுக்கான தேவைகள் தொடர்பாக அறிந்து கொள்ளாமல் தனிப்பட்ட நலனுக்காக தனிப்பட்ட தேவைகளுக்காகவே அவர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். உண்மையிலே அவர் தன்னுடைய கருத்துக்களை வாபஸ் வர வேண்டும், பகிரங்கமாக எங்களோட மன்னவி கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் எங்களோடு பகிரங்க விவாதத்துக்கு ஒரு புது தளத்திலே பகிரங்க விவாதத்துக்கு கருத்துக்களால் மோதுவதற்கு அவர் பகிரங்க விவாதத்துக்கு வருவாரா? நான் சவால் விடுகின்றேன். முடிந்தால் எங்களோட பகிரங்க விவாதத்துக்கு வாருங்கள்.